இந்த கூட்டணின்னா நமக்கு ரொம்ப பலமா இருக்கும். நம்மளால அவங்களுக்கும் ஒரு பலம் வரும்னு எல்லாரும் ஆசைப்பட்டதுனாலதான் மக்களோட விருப்பமும் தொண்டர்களோட விருப்பமும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க பொதுச் செயலாளர் இந்த முடிவும் இந்த கூட்டணியும் ஏற்படும். விஜய் பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அவர் இன்னும் அரசியலே பண்ணல. அவரோட கொள்கை என்னன்னே தெரியல. அவர் இன்னும் கூட ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு. அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. மக்களோட மக்களா தெருவுக்கு வெயில்ல நின்று மக்கள் பத்தி பேசும்போது அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமா நாங்க அவரை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்ப செய்வோம். அவர் அரசியல் செய்யும் போது கூட்டணி என்பது எங்க பொதுச் செயலாளர் இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அட்லீஸ்ட் 10 மாசம் இருக்கு. கூட்டணி என்பது இப்போ எதுவுமே முடிவு பண்ண முடியாது. கோவை மதுரையில் எழுச்சியான கூட்டம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் இன்னொரு வாட்டி கேளுங்க. எங்களோட கட்சி எப்பவுமே எங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை மக்களோட மக்களா இருந்து மக்கள் தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கிட்ட போய் பேசுங்க, மக்களை பாருங்க. இது மட்டும்தான் அதிமுக தலைமை எப்பவுமே அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன். தலைவர்கள் போலவே விஜய்க்கும் கோவை மதுரையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் 2026 விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. அவர் மிகப்பெரிய நடிகர். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளா இருக்கு. எங்க போனாலும் கூட்டம் வரதா செய்யும். அவர் ஷூட்டிங்க்கு போனாரு, கூட்டம் வந்தது. ரசிகர்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவருக்கே தெரியும். அவர் ஓட்டு போட போனாலும், சினிமா பார்க்க போனாலும், மேட்ச் பார்க்க போனாலும், ஒரு சின்ன படம் பிடிப்புக்கு போனாலும் அவருக்கு கூட்டம் வரதா செய்யும். அதுல என்ன அதிசயமா இருக்கு? தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாலும் அது பார்க்க மாறாதா மேடம்? தமிழ்நாட்டு அரசியல் நிறைய கட்சிகளை பார்த்திருக்கு, நிறைய கட்சி தலைவர்களை பார்த்திருக்கு, நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு தமிழ்நாடு பார்த்திருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரமா பேசுற மாதிரி இருக்கும். காத்திருந்து 26 இந்தியா களம் காண்கிறாங்களா? இந்தியா அவர்கள் எப்ப வேணும்னாலும் களத்துலதான் நிற்பாங்க. இப்பவும் நான் களத்துலதான் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட் அதிமுக கிடைக்குமான்றது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் கிளம்பினாரு. அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். நீங்க ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு. பாஜக கூட்டணி சுமூகமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா மூத்த தலைவர்கள் யாருமே கூட்டணி பத்தி பேசணும். இந்த கருத்து சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன நடுவுல எங்களுக்கு நிறைய பேர் ஆர்வமா நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக வரலாறுன்னு பார்த்தா அமைச்சர்களும் எங்க மூத்த தலைவர்களும் யாரும் அனாவசியமா பேச மாட்டோம். நாங்க எக்ஸ்போஸ் பண்ண எதுவுமே இல்லை. பிரச்சனை இருக்கிறதானுங்க எல்லாருமே பேசணும். சுமூகமா இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க.